உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம கோவில் வழிபாடுகள், உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு, தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சனி பகவான், குரு பகவான், அதே போல ராகுகேது பகவான்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வழிபாடை நீங்க தெளிவா முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது, நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க போறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக அனைத்தையும் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு பல தடுமாற்றத்துடன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா, வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் ஏற்படுமா என்று காத்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல வர்றோம்னா, உங்களுடைய ராசிக்கான வழிபாடு. இப்ப கோச்சார கிரகங்கள் உங்களை சூழ்ந்து லாக் பண்ணி வச்சிருக்க பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வழிபாடானது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். இந்த வழிபாடை நீங்க கரெக்டா பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏற்றங்களும் உண்டு, மாற்றங்களும் உண்டு, முன்னேற்றங்களும் உண்டு. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன விஷயங்களை எதிர்பார்த்து பயணிக்க விரும்புறீங்களோ, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், அதெல்லாம் சொன்னா பல துரதிருஷ்டமான செயல்பாடுகளை மீண்டு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க, துரோகிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்க மீண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கு, இந்தியாவிலையும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் இருக்கு. ஆனா உங்களுடைய ஊர் பக்கத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் எங்க இருக்கு, அந்த கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் அந்த கோவில் எந்த பகுதியில் அமர்ந்திருக்கு, அவருடைய தத்துருவமான காட்சியை நீங்க மனசார போய் பெறணும்னு ஆசைப்படுறீங்க, அவருடைய முழு அருளை கிடைக்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கீழே உள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, உங்களுடைய அதே போல பாத்தீங்கன்னா உங்க மாவட்டம், இதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா உங்களுடைய ஊர் பகுதியில் நம்ம கிருஷ்ணனுக்கு எங்க கோவில் இருக்கு, அந்த வழிபாடு நீங்க எப்படி பண்ணணும், என்ன கிழமையில போய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமா என்ன பண்றேன், தனியா டெக்ஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு SMS ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஏன்னா இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், ஒரு பர்சன்டேஜ் கூட கட்டணம் கிடையாது. உங்களை ஊக்கப்படுத்தி நீங்க நல்லா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எங்களை என்ன பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க, எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். இது என்னன்னா ஒரு என்ன சொல்றேன்னா, இறை அருளை முழுமையாக நீங்க உங்களுக்கு கிடைக்கதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவீங்க, இவர் மூலமா சந்தோஷமா இருந்தா ஒரு வாழ்த்து சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே போதுங்க, அதுவே மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அப்ப ஸ்ரீ கிருஷ்ணனை போய் நீங்க வழிபாடு செய்வது மூலமாக இந்த கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமான பிரம்மாண்டத்தை நோக்கி எப்பயுமே பயணிக்கக்கூடிய கிரகமான ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதே போல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதாவது சின்ன மிஸ்டேக், சனி பகவான் தான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? அப்ப ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்பு, இந்த கிரகங்களுடைய ஒரு ஆதிக்கம் உங்களை ஒரு விதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பல விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு மே மாசத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு செய்யற விஷயத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா குரு ராசியில உட்கார்ந்துருக்காருல்ல,
அப்ப குரு ராசியில உட்கார்ந்துட்டாலும் என்ன ஆகும்னா, செய்வோமா வேண்டாமா, செஞ்சா இது பிரச்சனை வந்துருமா ஆங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவர் இந்த ராசியை விட்டு ஒரு வருடம் கடக்கம் தண்ணியும். குரு ராசியில உட்கார்ந்து பல இடங்கள்ல மாற்றத்தை கொடுக்காரு தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த குரு ராசியில உட்கார்ந்தாருன்னா இந்த பின்பம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே போல 3ஆம் இடத்துல கேது வேற அமர்ந்து முயற்சி பல எடுத்து முடியாத விஷயங்களை, சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. அப்ப இந்த நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள், சுப கிரகமான குரு பகவான் இவங்கிட்ட இருந்தெல்லாம் சில பிரச்சனை நீங்க தப்பித்து கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய மாற்றம் வரும். இதை தவிர்த்து இந்த வழிபாடு செஞ்சிடறோம். பொதுவாகவே எங்களுடைய வீட்டு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்க. எங்களுக்கு இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ரீதியாக சில தடுமாற்றத்திலிருந்து நாங்கள் வெளியே வர, மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நீங்க சொல்ற ஸ்ரீகிருஷ்ணன் கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிடுவோம். அதை தாண்டி வாரத்துக்கு ஒருக்க நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனா எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா? அப்ப அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு விடை உண்டுங்க. ஏன்னா இப்ப நம்ம போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் தோசை, பூரி, சப்பாத்திலாம் மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிட முடியும் பெரிய ஹோட்டல்ல போய். அதை தவிர்த்து ஒரு சின்ன சின்ன சாப்பாடுகள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கான விஷயம் நமக்கு வேணும்ல. எப்போ பார்த்தாலும் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகணும்லங்க. அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை யோசிப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஒரு பெரிய திவ்ய தேசங்களையோ பெரிய கோவில்களையோ போய் வழிபாடு செய்வதற்கு வருடத்துக்கோ மாசத்துக்கோ ஒரு முறை போனா போதும். அதை தாண்டி உங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள, உங்களை வழிநடத்த ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை போய் கைப்பிடிங்க. பத்ரகாளி அம்மனை போய் மனசார கைப்பிடிங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க பத்ரகாளி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பகவானுடைய பிடியும் சனி பகவானுடைய ஆதிக்கமும் குறைக்கப்பட்டு குரு பகவானுடைய ஆளுமையும் கொஞ்சம் நிதானம் செய்யப்பட்டு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் என்பது உண்மை. இப்ப செவ்வாய்க்கிழமை நாங்க போய் வழிபாடு செஞ்சா மாற்றம் வருமா, கிடைச்சிருமா அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. உங்களுக்கான விஷயம் இது, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரபஞ்சத்துடைய வார்த்தைகள். இதை மனசார வழிபாடு செஞ்சு பாருங்க, கை பிடிங்க. நீதான் தாய், எனக்கு உறுதுணை நில்லுங்க, மாற்றங்களை கொடுப்பாள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காம இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாம இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்துமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்மளுடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நலுவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி. எங்க 10 ரூபானாலும் உதவிதான், 10 லட்சம்னாலும் உதவிதாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறை அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற
நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா. அவன் சாலையோரமாவோ இல்ல ரோட்டோரமாவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா. அதை திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.